முல்லைத்தீவு குருந்தூர் மலையிலிருந்து கோவில் இருந்ததற்கான எந்த சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை என தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2 வருடத்துக்கு முன்பு நான் இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக சென்று குருந்தூர் மலையை பார்வையிட்டதுடன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விகாரியாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் பார்வையிட்டு அது சம்பந்தமான தகவல்களை, அது சம்பந்தமான ஒரு கட்டுரை என்று நான் வெளியிட்டிருந்தேன். விடிஎம் ரோல் இருக்கும் லிட்டில் டாக். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு காணொலியுடன் உங்களுடன் சந்திக்கின்றேன். மகிழ்ச்சியண்டே பார்க்க ஒரு விடயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, பலருக்கு எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சகோதர மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொல்லிச்சோன்னா, போர் முடிந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாகுது, இன்னுமே எதற்காக எங்களுடைய தமிழர்கள் ஒரு சில விடயங்களில் இன்னுமே அதாவது மாவீர தினமாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களுடைய இன அழிப்பு நாளாக இருக்கலாம், இதையெல்லாம் எதற்காக மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி எங்களுடைய மக்களிடையே இருக்கின்றது. பலர் நினைக்கிற விஷயம் கேட்டால், இப்போ எந்த பிரச்சனையும் இப்போது நடைபெறவில்லை, எதற்காக நடந்து முடிந்ததை பற்றி ஞாபகப்படுத்த மாட்டோம். அவர்களுக்கான ஒரு காணொலி தான் இந்த வீடியோ. பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டில் போய்கொண்டிருக்கு. அதில் மிகவும் முக்கியமான விடயம் எங்களுடைய கண்களால் பார்க்க தவறுற ஒரு விடயம். குறிப்பிட்ட இன்னும் ஒரு சில காலத்தில் அவர்கள் சொல்வதை மட்டும்தான் நாங்கள் எல்லாம் நம்புவோம். அதற்கான அனைத்து அடித்தளமும் படிப்படியாக போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு கிழமைக்கு முன்புக்கு நான் வாசித்த ஒரு விடயம், முல்லைத்தீவு குருந்தூர் மலையிலிருந்து கோவில் இருந்ததற்கான எந்த சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை என தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளரும் மேலதிக செயலாளர் தேசிய மரபு உரிமை பிரிவின் ஊடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் அது விகாரைக்கு சொந்தமான நிலம், அந்த இடத்துல எந்த ஒரு சைவ சமயத்துக்குரியதோ ஐயனார் கோயிலுக்குரியதோ சிவ ஆலயம் இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்லை என்றதை சொல்லியிருக்காரு. பலருக்கு தெரிந்திருக்காது, இலங்கையினுடைய தொல்பொருள் திணைக்களம், அதாவது ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ற போர்வையில் இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கு, எதற்காக எங்களுடைய மக்கள் இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, நாங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்று கேட்டால் எதற்காக அவர்கள் எங்களுடைய மக்கள் அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த காணொலி மூழ்கிறது. குறிப்பாக 2 வருடத்துக்கு முன்பு நான் இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக சென்று குருந்தூர் மலையை பார்வையிட்டதுடன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விகாரியாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் பார்வையிட்டு அந்த சிவாலயத்தையெல்லாம் பார்வையிட்டு அது சம்பந்தமான தகவல்களை, அது சம்பந்தமான ஒரு கட்டுரை என்று நான் வெளியிட்டிருந்தேன். பலவருடைய கட்டுரைகளை வாசித்து அதிலே இருந்த ஒரு முடிவெடுத்து அது சம்பந்தமான ஒரு உறுதியான ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டு எங்களுடைய இந்த குருந்தூர் மலை எங்களுக்குரியதல்ல என்று சொல்வதற்கான ஒரு காரணமாக எங்களுடைய தமிழர்களும் சைவரும் ஒரு சில காரணம் என்பது சம்பந்தமாக நான் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை பார்க்காட்டி லிங்க் தான் அது இருக்க போய் பாருங்க. 1905ஆம் ஆண்டில் என்ன நடைபெற்றது, பெல் என்ன சொன்னவர், எங்களுடைய பத்மநாதன் அவர்கள் என்ன சொன்னவர், புஷ்பரட்னம் என்ன சொன்னவர், பல்வேறுபட்ட பழங்காலத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகங்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது, ஆராய்ச்சிகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது, அங்கு கண்டெடுக்கப்பட்ட சிவத்தலை இல்லாத சிவலிங்கமாக இருக்கலாம், அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு சற்று குலைக்கப்பட்ட எங்களுடைய ஒரு துவார பாலகர்களுடைய சிலையாக இருக்கலாம், அங்கு காணப்பட்ட ஆவுடையாராக இருக்கலாம், அங்கு காணப்பட்ட சிவலிங்கமாக இருக்கலாம், அங்கு காணப்பட்ட 8 பட்டைகளை கொண்ட அந்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தினுடைய நடுப்பகுதி அது தற்போது விகாரையின் உச்சியில் வைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விடயமாக இருக்கலாம். மற்றது அந்த ஆவுடையார் இப்போ எங்கே இருக்குது, கும்பலமுனையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் அந்த ஆவுடையார் இருக்கின்றதுக்குரிய அனைத்து சான்றுகளையும் புஷ்பரட்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிற இந்த விடயங்களாக இருக்கலாம். அனைத்து விடயங்களுமே குறிப்பாக சற்றியான ஆதாரங்களுடன் அது குறிப்பிடப்பட்டது. தொடர்ச்சியாக தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் என்ற போர்வையில் இலங்கையில் நடைபெறக்கூடிய நில அபகரிப்புகளும், அந்த நில அபகரிப்பை தாண்டி எங்களுடைய சைவம் சம்பந்தமான அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படுவதுடன் அவர்கள் அவ்வாறான ஒரு விடயம் இல்லையே என்ற மாதிரியான சித்தரிக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ இது நான் போடுற அந்த வீடியோவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கும் உண்மையாக குருந்தூர் மலை என்றது என்ன, அங்கே என்ன இருந்தது என்றதுக்கான முழு ஆதாரம் அந்த காணொலியில் இருக்கும். அங்கே விகாரை மாதிரியான ஒரு வடிவம் இருந்தது உண்மை, ஆனால் அங்கிருந்த எங்களுடைய ஆலயமானது அந்த ஆலயத்துக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அதற்கான எந்த ஒரு சான்றுகளுமே இல்லை என்று தொல்பொருள் திணைக்களமே விடுவித்த இந்த செய்தி நீங்கள் அனைவரும் அறிய வேண்டும். இதற்கான உள்நோக்கங்களை அறிய வேண்டும். சண்டை முடிந்து 17 வருஷம் ஆனாலும் இன்னுமே எங்களுடைய அழிப்பு முழுமை பெறவில்லை, உள்ளால நடந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை விடுத்து அவர்களுடனே உறவாடி சந்தோஷமாக இருக்கிறத காணும்போது உள்ளுக்குள்ளே கோபம் தான் வருது. என்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்காக என்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். அதாவது எங்களுடைய சகோதர இனத்தவர்கள். ஏன்னா பலருக்கு தெரியாது என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது.
இப்படி தெரியாமல் நாங்கள் எதுக்காக பழைய விஷயங்களை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம், எதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கள் மீதான ஒரு சாயம் பூசப்படுகிறதே தவிர நாங்கள் இனவாதத்தை தூண்டுகின்றோம் போன்ற சாயங்கள் எங்கள் மீது பூசப்படுகின்றன. ஆனால் எதற்காக நாங்கள் இன்னும் இவ்வாறான விடயங்களின் மீது அக்கறை செலுத்துகின்றோம், எதற்காக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றோம், எதற்காக இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக கதைக்கின்றோம் என்பது குறித்து அனைவரும் அறிய வேண்டியது ஒரு அவசியமாகின்றது. நன்றி.